வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆர்பிஐ அப்படிங்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் வரி கட்டணும் அப்படின்னு சில கண்டிப்பான விதிமுறைகளை சொல்லி இருக்காங்க. இதை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தங்கம் விலை வேகமாக உயரும் நிலையில் பலரும் தங்கத்தில் முதலீடு செய்யவும் பலர் வீட்டில் தங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளவும் தொடங்கியுள்ளனர். ஆனால் இப்படி தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பதற்கு பல விதிகள் உள்ளன அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோடைய விதிகளின்படி எக்கச்சக்கமாக நீங்கள் தங்கத்தை வீட்டில் வைத்து கொள்ள முடியாது. அதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் தங்கத்தை வாங்கி வைப்பதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேல் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தங்கம் வாங்கியதற்கான ஜிஎஸ்டி வரிகள் எல்லாம் தாண்டி மற்ற சொத்து வரிகள் வருடம் கட்டப்படணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் தங்கத்தை மட்டுமே வீட்டில் வச்சிருக்கலாம். அதுவே திருமணமாகாத ஆண்கள் 100 கிராம் தங்கத்தை மட்டுமே வச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை மட்டுமே தங்கத்தை வைத்திருக்க முடியும். திருமணமான ஆண்கள் 100 கிராம் தங்கத்தை மட்டுமே வீட்டில் வைத்திருக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கமானது 24 கேரட் தங்கம் என்றால் பில் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதுவே பெண்கள் பயன்படுத்தக்கூடிய 22 கேரட் தங்க நகையாக இருந்துச்சு அப்படின்னா 500 கிராம் வரைக்கும் பில் இல்லாமல் வச்சுக்க முடியும். அதுபோல் ஆண்கள் 250 கிராம் வரைக்கும் 22 கேரட் தங்க நகைகளை பில் இல்லாமல் வச்சுக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீட்டில் இந்த குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த தங்கம் வாங்கியதற்கான ஜிஎஸ்டி வரிகள் எல்லாம் நீங்கள் சரியாக கட்டி இருக்கணும். அதோடு சொத்து வரிகளும் வருடம் கட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விதியையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான விதிகள் எல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை லேசாக குறையலாம், அதோடு இந்தியாவின் ரூபாய் மதிப்பு உயரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வர்த்தக போர் காரணமாக பார்த்தீங்கன்னா டாலருடைய வீழ்ச்சி மற்றும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக பிரச்சனை காரணமாக தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டு தான் வருதுங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம், அதாவது கிட்டத்தட்ட 4 பவுன் நகையினுடைய விலை தற்போது இருக்கும் விலையை விட 17,000 ரூபாய் வரை உயரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற உண்மை அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.